ஆஹா, என்ன சுவையா இருக்கு. நம்ம வாயில அப்படியே சுவையோட கடல் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓ டெடி பேர் குட்டி, நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன். சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருதுடா. அற்புதம் யா, நல்லா மொறுமொறுன்னு வேற இருக்கு. முதல்ல காட்டுக்குள்ள போய் வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுவோம். ஏ கரடி குக்கீஸ், அப்புறமா வந்து நான் உங்களை சாப்பிட்றேன். என்ன கரடி குக்கீஸ் வச்சிருக்கானா? ஆஹா, அந்த திமிரு பிடிச்ச கரடிகளோட தொல்லை இல்லாததுனால இன்னைக்கு நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்கு என்ன ஆச்சு? என் டெடி பேர் குக்கீஸ் ஒன்னுத்தையும் காணோம். ஆனா எங்கேயும் இல்லையே. என்னோட குக்கீஸ் எல்லாம் எங்கேயா போச்சு? என்னடா இது, கரடிகளோட கால் தடம். இந்த இடத்துக்கு வந்து திருடி திருடினது நீங்க தானே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. நீங்க மட்டும் என் கையில சிக்கினீங்க. கொஞ்சம் இரு, அந்த கரடிகளுக்கு கரடி குக்கீஸ்னா அவ்வளவு பிடிக்கும்னா செஞ்சிருவோம். ஹலோ குக்கி பாய், கரடி குக்கீஸ் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு 3 பாக்கெட் குடியா நீ? நிச்சயமா சார். ஸ்டோலியை முடிச்சு போடுறேன். இந்த வாட்டி அவங்கள சில்லு சில்லா செதைச்சு விடுறான் பாடுறா. கரடி குக்கீஸ் நல்லா இருந்துச்சு. அண்ணா எழுந்துடுறோம், சாப்பிட ஏதாவது போய் தேடுவோண்டா. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இதை வச்சு எப்படி பிடிக்கிற பாருங்கடா. திமிரு பிடிச்ச கரடிகளா, இதை தொடர்ந்து அப்படியே வந்தீங்கன்னா நிறைய சாப்பிடலாம். வாங்கடா வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் அண்ணா எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுறா. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வாடா. நான் வரடா தம்பி, நீ போ. சரி போ, நீ வராத, இங்கே கடை. நான் ஏதாவது போய் சாப்பிடுறேன். அச்சோ, அப்போ நான் தனியா தான் போய் சாப்பாடு தேடி சாப்பிடணும். அப்படியே தூங்கிக்கிட்டே இருடா தடியா. நான் சாப்பாடு கொண்டு வரும்போது கை மட்டும் வைய, அப்படியே கையை ஒடிச்சு போட்டுறேன். எங்க இருக்கு? இங்க ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. கரடி குக்கீஸ், இது ரொம்ப சுவையா இருக்கும். இன்னொன்னு இருக்கு. அட இங்க ஒண்ணு இருக்கு. ஆஹா, அங்கேயும் ஒண்ணு இருக்கு. அப்படிதான்டா தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே வாடா. உன்னை இந்த விக்கு என்ன பண்றான்னு மட்டும் பாடுறான். என்னடா இது? இந்த விக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, அப்ப ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கா. சரி, அப்ப நம்ம பசங்களுக்கு சொல்லிடுவோம். இங்க ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு, இங்க நிறைய இருக்கு. அட்டகாசம், நம்ம விரிச்ச வாழையில வந்து விழுந்துட்டான். பாத்தியா, அந்த விக்கு இதை எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கான். இந்த குக்கியா? அப்பதான் அவன் ஏதோ திட்டம் போடுறான்னு சுதாரிச்சேன். அதனாலதான் உன்கிட்ட உடனே ஓடி வந்து சொல்ல வந்தேன். லாகர் விக்கு, இந்த குக்கி குக்கியா? அச்சச்சோ, பிராம்பிள். இன்னொன்னு. அப்படிதான்டா, சீக்கிரம் உள்ள போடா. கடவுள வந்த மாதிரியே இருக்கு. இது ஒண்ணு குக்கி மிஷின் இல்ல.
இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு பாத்துறேன்டா. லோகர் வீக், என்ன வெளியே விட்டுடோ. அங்க பாரு, அவன் இங்க இருக்கான். பிராம்பல். ராயர், டே அண்ணா எப்படியாவது சீக்கிரமா என்ன வெளியில எடுடோ. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டே அண்ணா, அவன் என்ன ஏமாத்திட்டான். அந்த கரடி குக்கீஸ் வச்சு என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான்டா. இப்ப மட்டும் நான் இங்க வெளியில வந்தனா அவனை ஒரே அடி அடிச்சிருவேன். பூட்டா பிராம்பல், அந்த விக்கு இப்ப எங்க இருக்கான்? டே அண்ணா, அவன் வீட்ல தான்டா இருக்கான். சாவியும் அவன்கிட்ட தான் இருக்கு. என்ன ஒரு அற்புத சுவை கொண்ட கரடி குக்கி. இதோட சுவையில மயங்கி வார்த்தையே வராது. இத வச்சு அந்த கரடி பசங்களை சுலபமா புடிச்சிடலாம். அவ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். அங்க பத்தி அந்த குக்கீஸ் இன்னமும் ஒரு பேக் இருக்கு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பேக்ல குக்கீஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு வா. அப்புறம் நாம இதை இங்க வைப்போம். அந்த கொழுப்படுத்த கரடிகை எல்லாமே பாவம் தான். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள அவங்க டாய்லெட் பேப்பரை எங்கன்னு போய் தேடுவாங்க. அவ்வளவுதான், வா கிளம்பலாம். ஓ, நாம கொஞ்சம் குக்கீஸை சாப்பிடுவோம். அகாய வயிறு. என்ன இப்படி புடிங்கின்னு போகுது? என்னடா அது? என்ன காணாம போயிட்டான்? நான் பறப்பேன், நான் பறப்பேன், நான் காத்திலேயே பறப்பேன். இது இவன் வேலை தானா? இந்த சுண்டலி எனக்கு தெரியாம சாவியை சுட்டுருக்கணும். டாய் வாடா இங்க. உன்னால முடிஞ்சா பிடிச்சுக்கோ, உன்னால முடிஞ்சா பிடிச்சுக்கோ. முடியாது, முடியாது. உன்னை இப்ப நான் பிச்சு எறிகிற பாடுறா. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுடுவோமாடா. ஓடாதடா, நில்லு. டேய் வாடா இங்க. சிக்குனாடா சிறுவண்டு. இப்போ எப்படா நீ தப்பிப்ப? இந்த விக்கு கிட்டே வந்து சிக்குன பாத்தியா? உங்களுக்கு என்னடா வேணும்? என்கிட்ட வராதீங்க. என் செல்லங்களா, கோபத்துல என்ன எதையும் பண்ணிடாதீங்கப்பா. சிங்கத்தை சிறையில் அடைக்காதீங்கடா. செல்லைய செதச்சிருவேன்டா. என்ன வெளியே விடுங்கடா. குஞ்சு மிட்டாய் வாங்கிக்கிறேன்டா. வேலை முடிஞ்சது. போட தம்பி, இங்க இருந்து கிளம்பலாம். டேய் குண்டனுங்களா, போட்டு விடுங்கடா. தெரியாதனமா அந்த குக்கீஸை சாப்பிட்டேனே, வயிறு வேற கலக்குது.